ஃபவுண்டேஷன் மஞ்சாலமூட்டில் இயங்கக்கூடிய இந்த நிறுவனமானது குமரி மாவட்டம் பூராவில் நிர்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணமாக இன்று காலை சரியாக 8 மணிக்கு கலியக்காவிலை பகுதியில் இருந்து நண்பர் குமரி யாதவன் என்ற மிகச்சிறந்த எழுத்தாளரும் பேச்சாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சார பயணமானது இது இந்த பகுதியில் வந்தடைந்திருக்கிறது. திருத்தம் கொலை செய்வதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை நாம் மட்டும் கொலையாக கொடுக்க வேண்டும். இன்று இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு தேவைப்படுகின்ற 80 லட்சம் யூனிட் ரத்தத்தில் 55 லட்சம் ரத்தங்கள் மட்டுமே இன்றைக்கு பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மற்றவருடைய நிலை என்ன என்பதை பற்றி இன்று மிக அக்கறையோடு சர்வதேச அளவிலே WHO அக்கறைப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் ரத்தம் கொலை என்பது மனித ரத்தத்திற்கு மாற்றுவது வேறு எதுவும் கிடையாது. மனித ரத்தத்தை மட்டும்தான் ஒருவருக்கு மாற்றாக நாம் கொடுக்க முடியும். இந்த பிரச்சார பயணங்கள் சார்பாக உலக இரத்த தான தினம் சம்பந்தமாக உலகம் பூராவில் இயங்கிக்கின்ற இரத்த கொலையாளர்கள் சார்பாகவும் அன்னாரர்களை அனைவரும் கரவோசை எழுப்பி வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர்கள் அதற்கு முன்னாள் கொடுத்து வரவேற்பார்கள், உரையாற்றுவார்கள். இரத்த தான முகாமை தினத்தை முன்னிட்டு இன்று குமரி மாவட்டம் முழுவதும் ஒரு விழிப்புணர்வை ஏற்றுவதற்காக இந்த இயக்கம் சிறப்பான முறையிலே செயல்பட்டு இந்த கலியக்காவிலிருந்து தொடங்கி குமரி மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஊட்டுவது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். காரணம் என்னவென்றால் இது அவர்கள் சொன்னது போல மக்களுக்கு நோய் வருகிற போது அல்லது ஆக்சிடென்ட்கள் எல்லாம் நடக்கும் பொழுது மனிதனுக்கு தேவையான இரத்தத்தை கொடுப்பதற்கு இந்த இளைஞர்கள் 18 வயது முதல் உள்ள இளைஞர்கள் இது முன்வர வேண்டும். நான் கூட எனது சிறு பருவத்திலே 18 தடவை இரத்தம் தானம் செய்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி. காரணம், எனது இரத்தம் ஒரு ஆளின் உயிரை காப்பாற்றி இருக்கிறது என்றால் அதை மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய விஷயமாக மக்கள் அனைவரும் நினைக்க வேண்டும். அவர்கள் இரத்தம் கொடுத்த உடனேயே உடம்பில் இருக்கிற இரத்தம் போய்விடுகிறது என்ற ஒரு தப்பான நினைப்பு சில மக்களிடம் இன்னும் இருக்கிறது. உண்மையிலேயே அப்படி அல்ல. இரத்தம் கொடுப்பவர்களுக்கு உடனடியாக அவர்கள் சாப்பிடுகின்ற உணவு மூலமாக அதற்கு தேவையான அவருக்கு தேவையான இரத்தம் உடனடியாக உடம்பிலேயே உற்பத்தி ஆகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இரத்த தானம் என்பது நமக்கு யாருக்கு வேண்டுமானாலும் பணத்தை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், ஆனால் இரத்தத்தை கொடுக்க முடியுமா என்று உள்ள தப்பான நினைப்பு மக்களிடம் இருக்கிறதை அகற்றுவதற்காகவே யார் வேண்டுமானாலும் இரத்த தானம் செய்யலாம், யாருக்கும் கொடுக்கலாம். இது மற்ற ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சி என்பதை நினைத்து அனைவரும் இந்த கண் தானம், அதுபோல உடல் தானம், எத்தனையோ தானங்களை செய்கிறார்கள் என்றால் அது இந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு விழிப்புணர்வுள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல இடத்திலே தான் இன்று உலக இரத்த தான தினமாக இந்த ஏப்ரல் 16ஆம் தேதியை கொண்டாடுகிறார்கள். அது நிமித்தம் நமது மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி பாராட்டுகளை கூறுவதோடு மாணவர்கள் குறிப்பாக 18 வயசுக்கு மேல் சென்று விட்டாலே மாணவர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் இரத்த தானத்தை கொடுப்பதற்கு முன்வருவதோடு அவர்கள் சிறப்பான முறையிலே இந்த நாட்டின் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக திறம்பட வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அவர்கள் செய்யும் பொழுது தனக்கு ஒரு நிம்மதி கிடைப்பதோடு பிறருக்கும் அது ஒரு பெரிய உதவியாக மாறுகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பாராட்டி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.